ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம வந்து வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு 3 விதமான சைட் டிஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலவை சாதத்து கூட பொரியலோ அல்லது கூட்டோ செஞ்சால் சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்காது. அது கூட வந்து எப்பயும் சிப்ஸு ஃப்ரை, உருளைக்கிழங்கு ஃப்ரையோ அல்லது தேங்காய் துவையல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆடிப்பெருக்கப்போ நீங்கள் கலவை சாதம் செஞ்சால் இந்த மாதிரி ஃப்ரையோ வறுவல்லாம் செஞ்சு அது கூட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வாழைக்காயோட தோலை நம்ம வந்து சீவிக்கலாம். இது மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி தோலை சீவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக மெலிஸ் ஸ்லைஸாக நீங்கள் வந்து திருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஸ்லைஸாக சீவி வச்சிட்டோம். இதை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து நீங்கள் கொஞ்ச நேரம் இதை காய விடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் காய வச்சா போதும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். வாழைக்காய்லாம் நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பபிள்ஸ், எண்ணெயில் வர அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிடும். அது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடும். அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக அந்த மாதிரி உதுத்து விட்டு போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சேர்ந்துக்கும், அப்புறம் கிறிஸ்பியாக வராது. அதனால் இந்த மாதிரி உதிரியாக உதுத்தே போடுங்க. இதே மாதிரி எல்லா வாழைக்காயும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிப்ஸ் எல்லாம் பொரித்து எடுத்த பிறகு கடைசியாக வந்து நம்ம கருவேப்பிலையை அந்த எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அது வந்து முறுமுறுப்பாக சிப்ஸுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் கடைசியில் நம்ம ஆட் பண்ணும்போது. கருவேப்பிலையும் நல்லா அந்த மாதிரி நுணுக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மிளகு விருப்பம் அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூளுக்கு பதில். சுவையான வாழைக்காய் சிப்ஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம லெமன் ரைஸ், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நீங்கள் உருளைக்கிழங்கோட தோலை வந்து நல்லா அந்த மாதிரி சீவிக்கோங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவின பிறகு இந்த மாதிரி கழுவிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மண்ணெல்லாம் இருந்ததுனாலும் ஒட்டிகிட்டு இருந்ததுனாலும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு கடாயில் நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கை வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் தண்ணியில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டால் போதும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வந்து பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி இதை போட்டிங்கன்னா அந்த ஸ்டார்ச்லாம் போயிடும் உங்களுக்கு. இப்போது நீங்கள் வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு வதங்கினோன்னே நம்ம வந்து உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வதக்கணுன்னா அப்புறம் கருகி போயிடும் வெங்காயம். இப்போது நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நாங்கள் 3 கிழங்குக்கு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்து அதாவது இந்த உருளைக்கிழங்கு வதக்கத்தில் நீங்கள் ரொம்ப சிம்மிலேயே அதில் வச்சுக்கிட்டு மூடி வச்சிங்கன்னா ரொம்ப அது ஃப்ரை ஆகாது. இதே மாதிரி தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டு கிண்டுனீங்கன்னா அது குழஞ்சிரும் உங்களுக்கு சீக்கிரம். நல்லா ரோஸ்ட் ஆகாது. ஒரு இடத்துல நறுக்குன்னு இருக்கும், ஒரு இடத்துல வேகாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் கிழங்கு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம திறந்து விட்டே வதக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் உதிரி துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்தோன்னே இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வறுத்துக்கோங்க. வறுத்தோன்னே எடுத்து வச்சுக்கோங்க.
அடுத்து ஒரு குட்டி பீஸ் கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி திருவின தேங்காயை நீங்கள் வந்து இதில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயை வந்து நம்ம தண்ணி சத்து போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வறுக்கணும், இல்லைன்னா கெட்டு போயிடும். இந்த உதிரி துவையல் வந்து 4 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் வெளியில் வச்சுருந்தாலும். அதனால் நம்ம ஊருக்கெலாம் போகும்போது புளி சாதத்தோடு சேர்த்து நம்ம இதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா உங்களுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு கெடாமலும் இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சத்து போனோன்னே நம்ம நிப்பாட்டிடலாம். அந்த லைட்டாக அந்த வாசம் வந்து வர ஆரம்பிக்கும், அந்த தேங்காவோட வாசம். ஸோ அந்த டைம் நீங்கள் வந்து நிப்பாட்டிக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் வந்து ஆறட்டும். நம்ம அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்ச உளுந்த பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் காஞ்ச மிளகாய், உளுந்த பருப்பை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்த தேங்காய், புளி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கணும். இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே உதிரியாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குறைன்னு நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட உதிரி துவையல். சுவையான தேங்காய் உதிரி துவையல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் புளி சாதத்துக்கு அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இது கெட்டு போகாமலும் இருக்கும் வெளியில் வச்சுருந்தாலும் ஒரு 3 நாளைக்கு. நம்ம காமிச்ச 3 சைட் டிஷ்ஷுமே உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் சிப்ஸு, அப்புறம் தேங்காய் உதிரி துவையல், இது 3மே வந்து கலந்த சாதத்துக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.